உங்களுக்கு இறைவனை பார்க்கணும்னா கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ஜோதியை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் குரான் படிக்கணும் தேவையில்லை, பைபிள் படிக்க தேவையில்லை, அகநானூறு புறநானூறு படிக்க தேவையில்லை, பெரியார் புக்குகள் படிக்க தேவையில்லை, ஓகேவா? இந்தி படிக்க தேவையில்லை, சம்ஸ்கிருதம் படிக்க தேவையில்லை. இங்கே எல்லாமே ஜோதியாக பார்க்கணுன்னா நான் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக சொல்கிறேன். உங்களை மயக்கறதுக்கு எனக்கு வாக்குகள் இல்லை, அறிவை வளர்ப்பதற்குத்தான் வாக்குகள் இருக்கிறது. ஒரு எதிர்மின்னி தொலைநோக்கி உங்களுக்கு செகண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா இருக்கும். அந்த எதிர்மின்னி தொலைநோக்கிக்குள்ளே இந்த சாவியை பார்த்தீங்கன்னா எதிர்மின்னியின் ஃப்ராக்ஷன் ஜோதியாக பார்க்கலாம். என் கொண்டைக்கு போடுற இந்த ரப்பர் பேண்டை எதிர்மின்னை தொலைநோக்கியில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஜோதியாக தான் தெரியும். இந்த பேனாவை எதிர்மிக்கி தொலைநோக்கியில் பார்த்தீங்கன்னா ஜோதியாக தான் தெரியும். ஏன் அதற்கு ஜோதியாக தெரியுது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது 1 கோடி எக்ஸ், நம்ம கண்ணு 8x தான். அதனால தான் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே இந்த இயற்கை எல்லாமே ஜோதிமயமாக தான் இருக்கும். அங்கே ஜீசஸ் இல்லை, புத்தர் இல்லை, ஸ்டாலின் இல்லை. அருவமாக இருக்கிறவங்க, உருவமாக இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய மாட்டாங்க, அருவமாக தான் தெரியும். எஸ், இந்த ரப்பர் பேண்டும் ஜோதியாக தான் தெரியும். எல்லாமே ஜோதி.